வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும். புதுச்சேரியில் நிலவும் அரசியல் சூழல்களை மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையிலும் புதுச்சேரி காரைக்கால் பொதுநல அமைப்புகளின் தலைவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நேரு, புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருப்பதால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு போதிய அதிகாரம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர், தலைமை செயலகம், சட்டமன்றம் என பல்வேறு அதிகார மையங்கள் இருப்பதால் நிர்வாகத்தில் முரண்பாடுகள் ஏற்பட்டு புதுச்சேரியின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும் கூறினார். மேலும் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்குவதில் ஏற்பட்ட தாமதம் மற்றும் சபாநாயகர் தேர்தல் நடைபெறாத நிலை உள்ளிட்ட அரசியல் பிரச்சினைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கம், கரசூர் சேதராப்பட்டு பொருளாதார மண்டலம், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை கொண்டுவருதல், சென்னை புதுச்சேரி கடலூர் ரயில் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதாகவும், குடிநீர், கழிவுநீர், திடக்கழிவு, சாலை மற்றும் மருத்துவ கட்டமைப்புகளும் மேம்படுத்தப்பட வேண்டிய நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரிக்கு முழுமையான மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலத்தின் வளர்ச்சியை தன்னாட்சி அதிகாரத்துடன் முன்னெடுக்க முடியும் என வலியுறுத்திய அவர், மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி பிரெஞ்சு அரசாங்க காலத்திலிருந்து தண்ணீரை பெற்ற ஒரு மாநிலமாக கடந்த 200 ஆண்டுகளுக்கு மேலாக செல்வ செழிப்போட இருந்த ஒரு பூமியை பிரெஞ்சு அரசாங்கத்திலிருந்து விடுதலை பெற்று கொடுத்தா உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் உரிமைகளும், அதாவது சட்டமன்றம் ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கான எல்லா உரிமைகளும், வேலை வாய்ப்பு, அது எல்லாமே வழங்கப்படும் என்று ஆசை வார்த்தை கூறி இந்திய அரசுடன் இணைந்த பிறகு மத்தியில் ஆளுகின்ற அரசு புதுச்சேரியை ஒரு பரிசோதனை கூடமாக நடத்தி கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஏற்கனவே ஆண்ட அரசுகளும் சரி, ஆளுகின்ற அரசும் புதுச்சேரியை ஒரு அடிமைத்தனத்துக்கு எடுத்துக்காட்டாக வைத்து இந்த புதுச்சேரி மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்தாலும் அந்த ஆட்சிக்கான உரிமையை வழங்காமல் தேர்தல் முடிந்து ஏறக்குறைய 3 மாதங்கள் முடிந்து தவண முறையில் அமைச்சர்கள் நியமித்த பிறகும் 3 மாதங்கள் கழித்து தற்போதுதான் உள்துறை அமைச்சர் வருகிறார் என்ற உறுதியைப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு தேவையான இலாகாக்களை பெற்ற பிறகு வருகை தந்து இந்த புதுச்சேரிக்கு ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாதான் நாங்கள் இந்த புதுச்சேரியை கவனிப்புன்ற இடத்துல இந்த மத்திய உள்துறை நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் சபாநாயகர் தேர்தலோ துணை சபாநாயகர் தேர்தலை நடத்தாம இன்னைக்கு சட்டமன்றத்தை முடக்கி வச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்லாம் ஏறக்குறைய 1 மாதத்துக்கு மேலே சட்டமன்றம் நடந்துன்னு இருக்குது. நடந்து முடிக்கவும் போகிறாங்க, தொடர்ந்து 1 மாதம் அளவுக்கு நடத்தின்னு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் இந்த ஆகஸ்ட் மாதம் போட வேண்டிய பட்ஜெட்டை இது வரைக்கும் இப்போதான் சொல்லிக்கிறேன். 24ஆம் தேதி சொன்னாங்க. ஒரு 3 நாள் மட்டும்தான் இந்த சட்டமன்றத்தை நடத்துவாங்கன்றது தெரிய வருது. அப்போ இந்த டிராமா நாடகத்தை நடத்திட்டு மக்களுக்கு தேவையான உரிமைகளை பெறத்துக்கோ சட்டமன்ற உறுப்பினர் பேசுறதுக்கோ வாய்ப்பு அளிக்க மாட்டாங்கன்றது தான் இதோடைய சட்டமன்றம் கூடுற போல தெரியுது. இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வெளியில வந்து எந்த ஒரு வேலையும் பார்க்கறது கிடையாது. அவங்க ஒரு தனி ராஜ்யம் நடத்தினுக்கிறாங்க. இன்னைக்கு 3 அதிகார மையங்கள், ஒன்று கவர்னர் அலுவலகம், 1 தலைமை செயலகம், 3வது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் இருக்கும். இந்த 3வதாக இருக்கிற இந்த மக்களால் தேர்ந்தெடுத்த சட்டமன்றத்துக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லறதுல இப்போ நடக்கிற நிகழ்வுகள் சாட்சியாக இருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னா கூட அவங்கள மக்கள் புறக்கணித்தா கூட, ஆனால் மத்தியிலேருந்து 3 நியமனங்களை அவங்க இந்த இடத்துக்கு நியமித்து ஆட்சி அதிகாரத்தில் அதுலேயும் பங்கு கேட்குற அவல நிலையை இந்த மத்திய அரசு இந்த புதுச்சேரிக்கு கொண்டது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு தெரிந்தும் கண்டும் காணாமல் இருந்தால் வருங்காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறி மக்கள் எழுச்சியோடு இந்த மாநில உரிமையை பெற்றே தீர்வோம் என்று உறுதியுடன் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் மாரியம்மன் கோவில் வீதி மேற்கு பகுதி, பாலாஜி வீதி மற்றும் பகத்சிங் வீதி பகுதிகளில் நீண்ட காலமாக மின் தட்டுப்பாடு மற்றும் குறைந்த மின்னழுத்த பிரச்சினை நிலவி வந்தது. இதற்கு தீர்வு காண கூடுதல் திறன் கொண்ட புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர். பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் ரூபாய் 18,65,000 மதிப்பீட்டில் 315 கிலோவாட் திறன் கொண்ட புதிய டிரான்ஸ்பார்மர் ஜீவானந்தபுரம் எம்ஜிஆர் வீதி பாலம் அருகே அமைக்கப்பட்டது. பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து புதிய டிரான்ஸ்பார்மரில் இருந்து மின் விநியோகத்தை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து பூஜை செய்து புதிய டிரான்ஸ்பார்மரை மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். புதிய டிரான்ஸ்பார்மர் பயன்பாட்டிற்கு வந்ததன் மூலம் அப்பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வந்த மின் தட்டுப்பாடு மற்றும் குறைந்த மின்னழுத்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சந்திரசேகரன், இளநிலை பொறியாளர் ஹரிஹரன், கட்சி நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 107ஆம் ஆண்டு சடல் பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. விழா அபிஷேக ஆராதனையுடன் தொடங்கியது. தொடர்ந்து ஸ்ரீ கங்கையம்மன் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயங்களில் கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவையொட்டி தினந்தோறும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாக வாகனம், காமதேனு வாகனம், குதிரை வாகனம், யானை வாகனம், சிங்க வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் அம்மன் எழுந்தருளினார். விழாவின் முக்கிய நிகழ்வாக பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் ஏம்பலம் வடக்கே உள்ள சாமியார் திருக்குளத்திலிருந்து சக்தி கரகம் புறப்பாடும் நடைபெற்றது. தொடர்ந்து மஞ்சள் இடித்தல் மற்றும் சடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சடல் தரித்தும், காவடி எடுத்தும், அலகு குத்தியும், 4 சக்கர வாகனங்களை இழுத்தும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். சடல் உற்சவத்தில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தின் சார்பில் அவர்களுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. ஆடல் பாடல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவில் ஏம்பலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கங்கையம்மன் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மனை தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழுவினர், உபயதாரர்கள் மற்றும் ஏம்பலம் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ரெயின்போ நகர் பூங்காவில் குழந்தைகளுக்கான பல்வேறு போட்டிகள் கட்சியின் மகளிர் அணி சார்பில் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார் கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து குழந்தைகளுக்கான ஓவிய போட்டி, ஓட்டப்பந்தயம், தண்ணீர் நிரப்புதல் போட்டி, மியூசிக்கல் சேர் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் உற்சாகமாக நடைபெற்றன. போட்டிகளில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் சிற்றுண்டியாக பிஸ்கட், ஜூஸ் மற்றும் குடிநீரும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், மாநில செயலாளர்கள் ரவி ராஜாராம், அனிதா மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் இயங்கி வரும் வெஸ்ட்மெட் மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்ட நரம்பியல் துறையின் திறப்பு விழா நடைபெற்றது. வெஸ்ட்மெட் மருத்துவமனையின் நரம்பியல் துறையை சிறப்பு மையமாக உருவாக்கும் நோக்கில் இந்த புதிய துறை தொடங்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நரம்பியல் துறையை திறந்து வைத்தார். வெஸ்ட்மெட் மருத்துவமனைகள் நிர்வாக இயக்குநர் டாக்டர் அருள்மணி, செயல் இயக்குநர் டாக்டர் ராஜஸ்ரீ, அருள்மணி ஆகியோர் முன்னிலையில் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், மருத்துவமனை நிர்வாகிகள், பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மக்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த சுகாதார பராமரிப்பை வழங்கும் நோக்கில் நரம்பியல் துறை தொடங்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட மகாத்மா நகரில் அமைந்துள்ள மகா சக்தி மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழா நடைபெற்றது. விழாவில் தட்டாஞ்சாவடி தொகுதி மக்கள் வேட்பாளரும் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளருமான விநாயகம் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். இதனையொட்டி ஆலயத்தின் சார்பில் அவருக்கு பரிவட்டம் கட்டி வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து விநாயகம் தனது சொந்த செலவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் விளையாட்டுத் திடலில் 18வது ஈஷா கிராமோற்சவம் சார்பில் இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் நோக்கில் நடத்தப்படும் புத்துணர்வு கோப்பை 2026 கிராமிய விளையாட்டு திருவிழாவின் முதல் கட்ட போட்டிகள் தொடங்கின. இந்திய அளவில் 10 மாநிலங்களில் நடைபெறும் இப்போட்டியின் ஒரு பகுதியாக கூடப்பாக்கம் விளையாட்டு மைதானத்தில் ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி 2 நாட்கள் நடைபெறுகிறது. இதன் தொடக்க விழா நடைபெற்றது. போட்டியை ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மற்றும் தமிழக அளவில் நடைபெறும் இப்போட்டியில் 45 அணிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றன. இதில் தேர்வு செய்யப்படும் 2 அணிகள் அடுத்த கட்ட போட்டிகளுக்கு தகுதி பெறும். அடுத்த கட்ட போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகள் கோயம்புத்தூரில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுகின்றன. செப்டம்பர் 4, 5, 6 ஆகிய தேதிகளில் கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் 5 லட்சம் வழங்கப்பட உள்ளது. இதனால் போட்டியில் பங்கேற்க உள்ள அணிகள் அடுத்த கட்ட போட்டிகளுக்கு தகுதி பெறும் முனைப்புடன் தீவிரமாக விளையாடி வருகின்றன. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை ஈஷா தன்னார்வலர்கள் மற்றும் கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் நற்பணி மன்ற விளையாட்டு வீரர்கள் இணைந்து செய்து வருகின்றனர். கிராம உற்சவ பொறுப்பாளர் கணேசன் அண்ணன் அவர்கள் நிரவி திருப்பட்டினம் தொகுதி போலோகம் KPM தோட்டம் பகுதியில் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து கழிவுநீரை உடனடியாக சுத்தம் செய்து தருமாறு அவர்கள் கோரிக்கை வைத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை தொடர்ந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பாஜக தொகுதி தலைவர் மணிமாறன், பொதுச் செயலாளர் ஆறுமுகம், மனோ சதீஷ் மற்றும் கேந்திர பொறுப்பாளர் தென்னரசு ஆகியோர் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் கழிவுநீர் பிரச்சினை குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் எடுத்து கூறி பொதுமக்களின் சுகாதார மற்றும் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக கழிவுநீரை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர்.
இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைவில் சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். பொதுமக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து சம்பந்தப்பட்ட துறைகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய தீர்வு காண தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பாஜக நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள கல்லூரிகளில் பணியாற்றும் உதவி பேராசிரியர்களுக்கு அரசு எடுத்துள்ள முடிவு மிகப்பெரிய அநீதியாகும் என புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஞ்சிம் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த உதவி பேராசிரியர்கள் மத்தியில் பேசிய அவர், அவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு திமுக எப்போதும் துணை நிற்கும் என்றும் உதவி பேராசிரியர்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்றும் தெரிவித்தார். அரசின் முடிவால் பாதிக்கப்பட்டுள்ள உதவி பேராசிரியர்களுக்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் அவர்களின் கோரிக்கைகளை அரசு பரிசீலித்து நியாயமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் 175வது ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி சேலம் மறை மாவட்ட ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து ஜெபமாலை, திருப்பலி மற்றும் தேர்பவனி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பொருளாளர் புளோமின்தாஸ் தலைமையிலும் பங்கு தந்தை முன்னிலையிலும் தேர்பவனி நடைபெற்றது. விழாவை ஒட்டி வரும் 14ஆம் தேதி தினமும் காலை 5 மணிக்கு திருப்பலி மற்றும் தேர்பவனி நடைபெறவுள்ளது. வரும் 15ஆம் தேதி காலை 4:30 மணிக்கு பங்கு தந்தை தலைமையில் திருப்பலி நடைபெறும். அன்று காலை 8 மணிக்கு புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் திருவிழா சிறப்பு திருப்பலி நடைபெறவுள்ளது. தொடர்ந்து பகல் 12 மணிக்கு தர்மபுரி மறைமாவட்ட ஆயர் லாரன்ஸ் பயஸ் துரைராஜ் தலைமையில் பிரெஞ்சு மொழியில் சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது. மாலை 6:30 மணிக்கு சிறப்பு ஆடம்பர தேர்பவனி நடைபெறவுள்ளது. தொடர்ந்து 16ஆம் தேதி காலை 7 மணிக்கு கொடியிறக்க திருப்பலி நடைபெற்று 175வது ஆண்டு திருவிழா நிறைவு பெறுகிறது. விழாவை ஒட்டி ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதால் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு வருகின்றனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் உலக தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் பொறையூர் கிராமத்தில் உலக தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவர் பூங்குழலி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம், குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சியில் தாய்ப்பாலின் பங்கு உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. குறிப்பாக ஜிப்மர் செவிலியர் கல்லூரி மாணவிகள் வில்லுப்பாட்டு மூலம் தாய்ப்பாலின் அவசியத்தை எளிமையாக எடுத்துரைத்தனர். இதில் சுகாதார செவிலியர் மேற்பார்வையாளர் சாய்ராபானு, கிராம சுகாதார செவிலியர்கள் வாணி, மாலினி, நர்சிங் கல்லூரி மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் கிராமப்புற சுகாதார செவிலியர் கலைசெல்வி நன்றி கூறினார். பொதுமக்களிடையே தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி நிறைவடைந்தது. என்னப்பா இப்படி கேட்டுட்ட? தாய்ப்பால் எவ்வளவு நன்மை இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சீம்பாலை பத்தி பாடிடுவோமா? பாடிடுவோமே. நோயை தடுக்கும் பாரு, தடுக்காத சீம்பால தடுக்காத. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காரைக்காலில் நடைப்பயணம் பிரச்சாரம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியில் நடைபெற்ற இந்த நடைப்பயணத்தில் 50க்கும் மேற்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நடைப்பயணத்தின் போது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பி பொதுமக்களிடையே பிரச்சாரம் மேற்கொண்டனர். புதுச்சேரியின் உரிமைகள் மற்றும் காரைக்கால் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கான கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் இந்தியாவில் ஒரு மாற்றத்தை நோக்கி என்ற முழக்கத்தோடு ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை
நாடு தழுவிய முறையிலே மக்களுக்கான அடிப்படை கோரிக்கைகளை முன்வைத்து இந்த நடைபயண இயக்கம் நடைபெறவிருக்கிறது. குறிப்பாக விலைவாசி உயர்வு, வேலையில்லா சூழல் திண்டாட்டம், பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு, விவசாய தொழிலாளர்களுக்கான 100 நாள் வேலை திட்டம் என்பது பெயரால் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற மோசடி நடவடிக்கைகள், விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை ஆதாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகள், அதேபோல தேர்தல் முறையில் அடிப்படையிலேயே மாற்றம் என்ற அடிப்படையில் பழைய முறையிலான வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரமை கிராமத்தில் உள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் ஆலயத்தில் ஆடி மாத 4ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு வழிபாடுகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பக்தர்களுக்கு மதியம் கூழ் ஊற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவு காத்தவராயனுக்கு வழிபாடு நடத்தப்பட்டு கொம்பம் சாதம் படையல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. பின்னர் மேல்மலையனூர் அங்காளம்மன் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வண்ணமலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவின் ஒரு பகுதியாக பக்தர்கள் மீது அருள் வந்து அம்மன் ஆடும் நிகழ்வும் நடைபெற்றது. பெரமை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். ஆடி 4ஆம் வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற பூஜைகள் மற்றும் வழிபாடுகளால் ஆலய வளாகம் முழுவதும் பக்திமயமாக காட்சியளித்தது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு அருகே மகாவீரபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திருவிழா காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் அம்மன் அபிஷேகம், ஆராதனைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்று வந்தன. விழாவின் ஒரு பகுதியாக புதன்கிழமை இரவு மின் அலங்காரத்துடன் விநாயகர் வீதி உலாவும் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. வியாழக்கிழமை முருகர் வீதி உலா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து முதல் மரியாதை வழங்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு கூழ் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாலை ஊரணி பொங்கல் மற்றும் செடல் போடுதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. திருவிழாவையொட்டி நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு மற்றும் மகாவீரபுரம் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். வில்லியனூர் கொம்பியனுக்கு உட்பட்ட திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவை ஒட்டி கொடியேற்றம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது.
தொடர்ந்து தினம்தோறும் காலை 7 மணிக்கு அபிஷேகமும் இரவு 7 மணி அளவில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருவீதி உலாவும் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற 3ஆம் நாள் உற்சவத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் உபயதாரர்களான ஸ்ரீ முத்துவேல் சசிகலா குடும்பத்தினர் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆடி 28ஆம் தேதி ஆடிப்புற தேர் திருவிழாவும் ஆடி 29ஆம் தேதி ஆடிப்புற வளையல் சேவையும் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவம் மற்றும் விடையாற்று உற்சவத்துடன் பிரம்மோற்சவ விழா நிறைவு பெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் இணைந்து செய்து வருகின்றனர். ஸ்ரீ முத்தாலம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் 43ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேகம், சாகை வார்த்தல் மற்றும் சடல் உற்சவம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் திரு வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வீதி உலாவை நேயம் மக்கள் கழக தலைவரும் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான நேரு தொடங்கி வைத்து அம்மனை தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியில் விழாக்குழு நிர்வாகிகள் ராஜேந்திரன், சாம்பசிவம், அரசவேல், மணிமொழி, பழனி, பிரபு, லிங்கேஸ்வரன், வீரன், ஆலய நிர்வாக அதிகாரி சண்முகம் மற்றும் விழாக்குழுவினர், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் அருந்ததி நகர், முத்தமிழ் நகர், ராஜா நகர் பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களும் கலந்து கொண்டனர். வீதி உலா உபயதாரராக குமரவேல், விசாலாட்சி குடும்பத்தினர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, ஆதிதிராவிடர் நற்பணி இயக்கம், அரசு ஊழியர் சம்மேளனம், ஆதிதிராவிடர் நலத்துறை, தினக்கூலி ஊழியர்கள் சங்கம் ஆகியவற்றின் சார்பில் சட்டசபை கூட்டத்தொடரில் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தட்டாஞ்சாவடியில் உள்ள ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவர் மாயவன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் வீரசெல்வம் முன்னிலை வகித்தார். இதில் தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆதிதிராவிடர் நலத்துறையில் கடந்த 19 ஆண்டுகளாக தினக்கூலி சமையல் உதவியாளர்களாக பணியாற்றி வரும் 46 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். மேலும் துறையில் பணியாற்றி உயிரிழந்த 18 ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும். பணி முடித்துள்ள 10 ஆண் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக சட்டசபையில் அறிவிக்கப்பட்டதற்கான அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். தங்களது கோரிக்கைகளை நடப்பு சட்டசபை கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமை கிடையாது. இதுல எங்க இருந்து வருது? இந்த மாதிரி இன்னைக்கு பல இதெல்லாம் எடுத்து சொல்ல போனா அவன் நிறைய இருக்கு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரம் பகுதியில் உள்ள ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் 3வது வெள்ளி விழாவை முன்னிட்டு 108 பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி மூலவர் அம்மன் மகாலட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து உற்சவர் அம்மனுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு திருவிளக்கு பூஜை மற்றும் ஸ்ரீ லட்சுமி பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன. இவ்வழிபாட்டில் திண்டிவனம் நகரை சேர்ந்த பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். ஓம் சிவலட்சுமியே போற்றி ஓம், ஓம் ஜோதி லட்சுமியே போற்றி
மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் மலை மேல் அமைந்துள்ள மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி மாத கிருத்திகையை முன்னிட்டு வெள்ளி கஜவாகன உற்சவம் நடைபெற்றது. இதனையொட்டி ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்பதீபம், சோட சுவச்சாரம், பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி நடைபெற்றது. பின்னர் கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வந்த சுவாமி அம்பாள் வெள்ளி கஜ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து வெள்ளி கஜ வாகனத்தில் மலை வலம் வரும் நிகழ்வும் நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.